Hi friends, in this video, we will amplifier ready. We will two amplifier ready. That is a speaker. This is a subwoofer connect a powerful amplifier. Now, we will see video. Guys, முதல்ல 4440 IC என்னன்னா தேவைப்படுது. இது வந்து கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு நம்ம மார்க்கெட்ல என்ன கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம ஐசியை பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் சிங்க்ல என்னன்னா ஃபிக்ஸ் பண்ண போறேன். அதுக்கு நம்ம ஹீட் சிங்க்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஹோல் என்னன்னா போட்டுக்கிட்டு நம்ம ஐசி அப்படியே வச்சுக்கிட்டு அதை வந்து ஸ்க்ரூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நம்ம ஸ்க்ரூ வந்து டைட்டா என்னன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐசியோட பின்ஸ் வந்து மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமா 14 பின் என்னன்னா இருக்கும் இந்த ஐசிக்கு. முதல்ல வந்து நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் பின்னை வந்து ஷார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதே ஒயரை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம 8th பின், அதுக்கப்புறமா நம்ம ஐசியோடைய 14th பின் என்னன்னா சோல்டரிங் பண்ணணும். அதுக்கப்புறமா இதுதான் நம்ம கிரவுண்டாக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பாசிட்டர் தான். இது வந்து 100 μF 25 volt கப்பாசிட்டர் தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பாசிட்டருடைய பாசிட்டிவ் வந்து நம்ம ஐசியோடைய பின் நம்பர் 1ல வந்து சோல்டரிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 100K பொட்டன்டியோமீட்டர், அதாவது நம்ம வால்யூம் கண்ட்ரோலர் எடுத்திருக்கேன். இதோடைய 3 பின்னை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம கப்பாசிட்டருடைய நெகட்டிவ் வந்து நம்ம பொட்டன்டியோமீட்டருடைய சென்டரில் வந்து சோல்டரிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன ஒயர் இல்லைன்னா வேறு எதுவும் எடுத்துக்கிட்டு நம்ம பொட்டன்டியோமீட்டருடைய லாஸ்ட் பின், அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கிரவுண்ட் கனெக்ட் பண்ணோம்ல, அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட், அதில் வந்து சோல்டரிங் பண்ணணும். அந்த கிரவுண்டில் தான் நம்ம பவர் சப்ளை அதுக்கப்புறமா ஆடியோ இன்னோட கிரவுண்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஜாக் என்னென்னா தேவைப்படுது. நம்ம ஜாக்குடைய லெஃப்ட் இல்லைனா ரைட்டை வந்து நம்ம பொட்டன்டியோமீட்டரோட தேர்ட் பின்னில் வந்து சோல்டரிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கிரவுண்டை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு பின்னில் வந்து சோல்டரிங் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறதுக்கு சாக்கெட்டு தான். நம்ம எடுத்த இந்த ஒரு சாக்கெட்டுடைய பாசிட்டிவ் வந்து நம்ம ஐசியோடைய 11th பின்னில் வந்து சோல்டரிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கிரவுண்டை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 14th பின் இல்லைன்னா வேறு எது பின்னில் கனெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா 2 ஒயர் என்ன தேவைப்படுது. நம்ம எடுத்த இந்த ஒரு ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம ஐசியோடைய 12th பின்னில் வந்து முதல்ல சோல்டரிங் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம ஐசியோடைய 10th பின்னில் வந்து சோல்டரிங் பண்ணணும். ஓகே, ஒருவேளை நம்ம 2 ஒயரையும் வந்து நம்ம ஐசியில் கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டோம். ஒருவேளை நம்ம ஒர்க்கு வந்து மொத்தம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட் தான். நம்ம ஐசியில் ஏற்கனவே ஸ்பீக்கருக்காக சோல்டரிங் பண்ண அந்த 2 ஒயரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கரில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ நான் எடுத்துருக்க பார்த்தீங்கன்னா ஒரு சப் வூஃபர் தான். கேஸ் நம்ம ஆம்பிளிஃபையரோட சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி விலையில தான் ரெடி பண்ணணும். ஆனால் இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கிடைக்கும். ஓகே, ஒருவேளை நம்ம ஒயரை வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஐசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt பவர் சப்ளை தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சாக்கெட்டில் நம்ம பவர் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆம்பிளிஃபையரில் ஒரு இன்புட் கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஃபோனை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம ஜாக்கை வந்து ப்ளக் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு பாட் அப்ளை பண்ணுறேன். எப்படி இருக்காதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்ப இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேற எது புதிய இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ அண்ட் ரிச் கெட்டிங்